தமிழக மக்களுக்கு நமது திறன் நாளிதழ் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு 40 நிமிடத்திற்கும் ஒருத்தர் இறந்துகிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு 8 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் மக்கள் இந்த சூசைடு தற்கொலையினால இறந்து போயிட்டு இருக்காங்க. மன அழுத்தத்தினாலையும் குடும்ப கஷ்டத்தினாலையும் எக்கனாமிக் சிச்சுவேஷன் மோசமா இருக்கிறதுனாலையும் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் இந்தியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டு இருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, நெய்பர் ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமான சூசைட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? இதுக்கு என்ன விஷயம்? ஏன் இதனால சூசைட்ஸ் அதிகமா நடக்குது? அதிகமா படிப்பறிவு உள்ள தமிழ்நாடு, கேரளால ஏன் இந்த சம்பவம் அதிகமா நடக்குது? ஒருத்தரே அழிச்சக்கூடிய தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மன அழுத்தத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்வி திட்டம் தான். நம்மளுடைய பாட திட்டங்கள்ல ஒரு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்றது சொல்லி கொடுக்கல. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. எப்ப பார்த்தாலும் லைஃப் இஸ் a race, ரன் ரன் ரன். வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், பிரைஸ் வாங்கணும். இப்படியே தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இந்த ஃபெயிலியர் அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியல. அவங்களுக்கு பிரச்சனை வர்றப்ப அதை எப்படி எதிர்கொண்டு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு இந்தியா, ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்தியா மிகப்பெரிய லெவல்ல சூசைட்ஸ்ல இறந்து போய்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த கல்வியில இருக்கிற ஒரு மோசமான ஒரு திட்டத்துல நம்ம இருக்கோம். இது லார்ட் மேக்லி எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சூசைட்ஸ் கம்மியா இல்லாத நாடுகள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுடைய பேட்டர்ன் சிஸ்டமே வேற, அவங்களுடைய எஜுகேஷன் பேட்டர்னே வேற. ஆனா மெயினா ஒரு விஷயம் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, இந்த டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தத்தினால எப்படி இவ்வளவு தூரம் இறந்து போறாங்க, ஒரு மென்டல் இல் ஹெல்த்னால எப்படி இறந்து போறாங்க அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். என்னுடைய வாழ்க்கையில சில எக்ஸ்பீரியன்ஸ், அதே போல நிறைய கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம். அதை வச்சு இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இந்த மன அழுத்தத்தை பத்தி நீங்க ஒரு சைக்காலஜி ஓரியன்டட் புக்ஸோ இல்ல நெட்ல கூட நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, மன அழுத்தம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா, அவங்க டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் சொல்லுவாங்க. 9 டைப்ஸ் மேக்ஸிமம் சொல்றாங்க. அதை பாக்குறப்பே நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும். இன்னும் இவ்வளவு டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன் நமக்கு வந்துடும். ஆனா ஒரு 3 கேட்டகரியா நான் அதை பிரிச்சிருக்கேன். நான் இந்த மன அழுத்தம் ஸ்டார்டிங்ல ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த டிப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு மன அழுத்தம் வர்றப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிடித்த விஷயங்களை நம்ம பார்க்கறது, பிடித்த பாடல்களை படிக்கிறது, பிடித்த நபரை மீட் பண்றது, பிடித்த பிளேஸ்க்கு போறப்ப நமக்கு அந்த மன அழுத்தம் ஓரளவுக்கு கம்மியா போயிடும். இது இனிஷியல் ஸ்டேஜ். இது எல்லாருமே ஹேண்டில் பண்ணிருப்போம். நமக்கு மன அழுத்தம் வரப்ப நம்ம பிடிச்ச பாட்டை பார்ப்போம், பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்போம், பிடிச்ச இடத்துக்கு போவோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லவ் ஃபெயிலியர். இந்த ஒருத்தர் மேல அன்பு, அளவு கடந்த அன்பு வச்சு அது மூலமா அந்த மன லெவல்ல ஒரு ரணப்பட்டு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ், அதாவது இந்த பேரானார்மலுக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதாவது என்ன லைஃப்ல எது நடந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இந்த இருட்டுக்குள்ளதான் இருப்பேன், இந்த இருட்டுக்குள்ள இருக்கிறதா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி. இதுவும் ஒரு கிரிட்டிக்கலான கேட்டகரி. இது அதிகமாச்சுன்னா இதுவும் ஒரு சூசைடுக்கு போயிடும். ஏன்னா அந்த ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுனால அந்த அன்பை இன்னொருத்தர் மேல டிரான்ஸ்பர் பண்ணாதான் இருந்து தப்பிக்க முடியும். அப்ப அதுல இருந்து பண்ணணும்னா, உங்க அப்பா அம்மா மேல அந்த அன்பை நீங்க காட்டுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் என்னவோ அது மேல நீங்க ஒரு அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை டிரான்ஸ்பர் பண்ணி இன்னொருத்தர் அவர் மேல வைக்கிறப்ப அதுல இருந்து ஈஸியா விடுபட முடியும். இந்த 3வது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். இது இந்த ஹை லெவல் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு வர்றப்ப ஒரு பய உணர்ச்சி அதிகமா வரும். அந்த பயம் அதிகமாக அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு அதிகமாகும். இந்த குற்ற உணர்வுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க அந்த முடிவை தேடி போயிடுவாங்க. இந்த லைஃப்ல எனக்கே அந்த லெவல், அந்த ஹை லெவல் டிப்ரெஷன்ல வர்றப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, ரொம்ப மௌனமா அமைதியா சும்மா இருப்பேன். சும்மா இருந்தாலே போதும். அதாவது 7 இருன்னு சொல்லுவாங்க. எதை பத்தியும் யோசிக்காமல், எதை பத்தியும் திங்க் பண்ணாம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்மளுடைய மைண்டை ஐடியலா வைக்கும் பொழுது நமக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா நம்ம எதை நினைச்சு பயப்படுறோம், நமக்கு அந்த பய உணர்வு அதிகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எதையாவது நம்ம இது நடந்துருமோ, இந்த விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது, ஐயோ நம்ம இவங்களை தப்பா பேசிடுவாங்களா அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு அதிகமாக உச்சக்கட்டத்துக்கு போறப்ப அதை நினைக்க தானே அந்த எனர்ஜிக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். அந்த எனர்ஜிக்கு பவர் கொடுக்குறப்பதான் அந்த சூசைடுக்கு போய் நின்றுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேமஸ் லெவல்ல இருப்பாங்க, அவங்க அடுத்த நாள் இறந்து போயிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டர் இருப்பாங்க, அடுத்த நாள். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது காரணம் என்னன்னா,
அந்த செகண்ட்ஸ்ல வந்து அவங்க அதிகமா அந்த அந்த குற்ற உணர்வு அதிகப்படி ஆகிறதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல மைண்ட் ஐடியலா வச்சு மௌனமா காமா அமைதியில அது இருந்தாலே போதும். இருந்தா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ½ அன் அவருக்குள்ள அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்க முடியும். அதாவது இதுக்கு பேர் என்னன்னா விபாசனா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஆனா மற்ற நாடுகள்ல வந்து அவங்களுடைய இந்த பின்லாந்து எஜுகேஷன் சிஸ்டம் மற்ற கல்வி திட்டங்கள்ல வந்து இது ஒரு பாடத்திட்டமாவே வச்சிருக்காங்க. அதாவது 8 பீரியட் இருக்குன்னா ஒரு பீரியட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சும்மாவே இருக்கணும். சும்மா என்ன பண்ணுவாங்க, சும்மா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மௌனமா இருக்கிறப்ப அவங்க அப்படியே அமைதியில இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஓட்டங்கள் வந்து அப்படியே கம்மியாகும். அந்த கம்மி ஆக ஆக தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து அது வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த ஒரு பியூர் வாட்டர்ல வந்து மேல ஒரு டஸ்ட்டை நம்ம போடுறோம். அந்த டஸ்ட்டை போடுறப்ப ஒரு 1 ஹவர் கழிச்சு பாக்குறப்ப என்ன பண்ணும்னா அந்த டஸ்ட் அப்படியே இறங்கி 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 மேல அந்த பியூர் வாட்டர் ஆயிடும். அதே போல அந்த டஸ்ட்ங்கிறது தான் நம்ம மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள். நம்ம அப்படியே ஐடலா அப்படியே அப்படியே அமைதியா இருந்தோம்னா அந்த எண்ண ஓட்டங்கள் கீழே இறங்குறப்ப நமக்கு வந்து ஒரு தெளிவு பறக்கும். மற்ற நாடுகள்ல அவங்களுடைய கல்வி திட்டங்களை இதை வச்சிருக்காங்க. நம்ம நாடுகளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிக டிப்ரெஷன் வந்து நம்ம மக்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இறந்து போறாங்க. அதுவும் வந்து தமிழ்நாட்டில் இல்லாத கல்வி கூடங்களா அவ்வளவு கல்வி கூடங்கள் இருந்து ஏன் இறந்து போறதுக்கு காரணம் என்னன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு எஜுகேஷன் பேட்டர்ன் இருக்கிறதுனாலதான். இதுல இருந்து நம்ம வெளியில வந்தாதான் இந்த சூசைட்ஸ் வந்து கம்மியாகும். மற்ற நாடுகள்ல கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிஸ்டம் இருக்கிறதுனாலதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இதுல இருந்து வெளியே வரப்ப ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனான வீடியோஸ் பாக்குறது, நான் எண்ணங்களை வந்து எப்படி சரி பண்றது, அதாவது பாசிட்டிவான விஷயங்களை அதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கவே முடியும். ஏன்னா இந்த ஹை லெவல் டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப நம்ம என்னதான் வந்து சொன்னாலும் ஏறாது. நம்ம மௌனமா இருந்து அந்த பாசிட்டிவான விஷயங்களை எடுக்கிறப்ப சடனா நமக்குள்ள ஒரு பூஸ்ட் அப் வந்து ஒரு எனர்ஜி வரும். ஸோ இனி வர காலங்களில் இந்தியாவில் வந்து கல்வி திட்டங்களை வந்து ஒரு மாற்றம் பண்ணாதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் பிறக்கும். இதுதான் என்னுடைய வாதமா இருக்கு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.